ஏன்னா இது இப்போ நம்ம தேர்தல் நேரம்னா எல்லாமே இப்ப களத்தில் வந்துட்டாங்க. இதுக்கு முன்பு நம்ம களத்தில் இருந்தோம். 100 நாள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன், நம் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று. அந்த 100 நாள் நடைபயணம் 108 நாளாக அது மாறிடுச்சு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அனுமதி கொடுக்கல, அப்புறம் 108 நாள். அதன் பிறகு நம்முடைய சிங்கப்பெண் முனைவர் சௌமியா அவர்கள் அவங்கள சரி போய் பாரு, மக்களை பெண்களை குறிப்பாக பார்த்து பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்க திட்டமும் பார்த்தா அவங்களுடைய பயணம் பார்த்தா அதுவும் 108 நாள்ல போய் வந்து முடிச்சிருக்குது. அதனால 108க்கு நமக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அந்த வகையில் இந்த 2 பயணங்களும் மிக வெற்றிகரமான பயணங்கள். காரணம், மக்கள் இன்னும் அப்படியே ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை தட்டி எழுப்பி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, மோசடி கட்சி இது, ஊழல் கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி, கஞ்சா விற்கிற கட்சி, சாராயம் விற்கிற கட்சி, கொள்ளடிக்கிற கட்சி என்று பச்சையா மக்கள் கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும். அதுதான் நம்முடைய வேலை. ஏன் நீங்க சொல்லணும்? நீங்க நம்முடைய மற்ற நிர்வாகி கிட்ட சொல்லணும், அவங்க மக்கள் கிட்ட சொல்லணும். இது ஏன் சொல்லணும்னா, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் அவங்கள காப்பாற்றணும். ஒரே வேலை தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கும் பெண்களுக்கும் மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இந்த போதை பொருட்கள் விற்கிறது தான். சாராயத்தை அப்பத்திலிருந்து வித்துட்டு இருக்கிறாங்க. 40-50 ஆண்டு காலமாக மதுவை திறந்து விட்டுட்டாங்க. 3 தலைமுறை, அது தாத்தா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தம்பி, புள்ள, மருமகன் எல்லாம் தான். இப்போ அது இல்லாம இருக்க முடியல. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கிராமத்துக்கு போனேன்னா அப்ப சொல்லுவாங்க, ஒரு 5 வீடு இதுல குடிக்கிற வீடு, அதுவும் மறைஞ்சி குடிப்பாங்க. குடிச்சிட்டு வீதியில வரமாட்டாங்க யாரும். ஆனா இன்னைக்கு 3 வீடு தான் குடிக்காத வீடு. குடிச்சிட்டாங்கன்னா அது இன்னமும் சும்மா ரோட்ல பார்த்தா 4 பசங்க குடிச்சிட்டு இருக்கிறான், பைக்கை நிறுத்திட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். அது ஒண்ணுமே யாரும் வரவும் போறோம் எதுவும் இல்லை. அது ஏதோ ஒன்று நம்முடைய கலாச்சாரம், கல்ச்சர் அப்படி மாத்திட்டாங்க. ஒரு அரசாங்கம் மக்களை பத்தி கவலை இல்லாத, பெண்களை பத்தி கவலை இல்லாத, குழந்தைகளை, இளைஞர்களை பத்தி கவலை இல்லாத ஒரு அரசாங்கம், இதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஐயா? கேடு கட்ட அரசாங்கம். ஒரு முதலமைச்சரோட வேலை என்ன? தன் மக்கள் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் நிம்மதியா இருக்கணும், நல்லது நடக்கணும். அதுதான் ஒரு முதலமைச்சருடைய வேலை, முதல் கடை. ஆனா முதலமைச்சர் அதை பத்தி எந்த கவலையும் எந்த அக்கறையும், சாராயத்தில் வருமானம் வந்தா போதும் அரசாங்கத்தை நடத்திடலாம்.